ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது நம்ம சைகை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இறந்துட்டாரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றி துரைசாமி நம்ம அஜித்தோட பல இடங்களில் அந்த வண்டி ரேஸ் அந்த இதெல்லாம் கலந்துக்கிட்டாரா, அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம அஜித் குமார் சார் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அவர் இறந்ததுக்கு கூட அவருடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நேரில் சென்று ஆறுதல் கூறியதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வெற்றி துரைசாமியை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததுன்னா அதையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஜித்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்ம சைகை துரைசாமியோட மகன் வெற்றி துரைசாமியை பற்றி சில தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அஜித்தும் நம்ம துரைசாமிக்கும் வெற்றி துரைசாமிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசருக்கு தனது நண்பர்களுடன் சுற்றுலா சென்றிருந்தாராமாம். சுற்றுலாவை முடித்துவிட்டு பிப்ரவரி 4ஆம் தேதி காரில் அவருடன் சென்னைக்கு திரும்பிய போது வரும் வழியில் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் தான் அவர் பயணித்த கார் நிலை தடுமாறி சட்லஸ் நதியில் கவிழ்ந்ததான். இதில் 8 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு நேற்று வெற்றி துரைசாமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரது உடல் இன்று மாலை சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இந்த நிலையில் வெற்றி துரைசாமியின் குடும்பத்தாருக்கு நடிகர் அஜித் குமார் அவருடைய மனைவி ஷாலினியோடு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். அஜித் குமாரும் வெற்றியும் நெருங்கிய நண்பர்களாமாம். அது மட்டுமல்லாமல் வெற்றி வீட்டுக்கு அஜித் சென்று வீடியோ சோசியல் மீடியாவில் இப்போ ரொம்பவும் வைரலாக பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே டைமில் நிறைய இடத்துல அவங்களுடைய வண்டி ரேஸ், கார் ரேஸ், இவங்கெல்லாம் 2 பேரும் போட்டி போட்டுட்டு நல்லா வண்டி அந்த இதெல்லாம் ஓட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த வெற்றி துரைசாமி இறந்ததுக்கப்புறம் அவங்க நிறைய ஒரு விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. அதை பற்றியும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நம்ம சைகை துரைசாமி அவங்களுடைய மகன் இமாச்சல பிரதேசத்தில் ஆற்றில் காரில் கவிழ்ந்தது அப்படின்னும் கார் கவிழ்ந்த இடத்துல அந்த இடம் மாயம், அந்த இடத்துல அவருடைய உடல் எதுவும் கிடைக்கல, அவர் எங்கே போனார் அப்படிங்கிறது அந்த தகவல் தெரியல. அப்படி தெரிந்தால்னா யாராவது தகவல் அளித்தாங்கன்னா அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அறிவித்திருந்தார். அதில் சென்னை மாநகர மேயர் சைதாப்பேட்டை தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏவாக இருந்தவர் நம்ம சைதை துரைசாமி. அவர் மகன்தான் வெற்றி. அவருடைய வயது 45. சமீபத்தில் இமாச்சல பிரதேசத்திற்கு நண்பர் கோபிநாத் என்பவருக்கு சுற்றுலா சென்றிருந்தாராமாம். கடந்த 4ஆம் தேதி மாலை கசாக் நலா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் 5இல் கார் சென்று கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை ஒட்டியிருந்த சட்லஸ் ஆற்றில் கவிழ்ந்தது. ஓட்டுநர் தன்ஜின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். நண்பர் கோபிநாத் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டுமல்ல, சைதை துரைசாமி மகன் வெற்றியை தேடும் பணியில் அம்மாநில போலீசார், பேரிடர் மீட்பு படையினர், பழங்குடியினர் மக்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்போ அவர் ஒரு தகவல் அளித்திருந்தார். அதில் என்னென்னா, இமாச்சல பிரதேசம் சென்றுள்ள சைதை துரைசாமி அவருடைய மகன் குறித்த தகவல் யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்குவதாகவும் அறிவித்திருந்தார். மேலும் பழங்குடியினர் மக்களை சந்தித்து அவங்களையெல்லாம் எப்படியாவது என் மகனை மீட்டு தாருங்கள் அப்படின்னு கோரிக்கையும் வைத்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டு அதற்கப்புறம் அந்த உடலை இன்று தகனம் செய்யப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக் ரைடில் நிறைய இடத்துல நம்ம அஜித்துடன் பல ஃபோட்டோக்கள்லாம் எடுத்திருக்காரு, பல வீடியோக்களும் எடுத்திருக்கிறாரு நம்ம வெற்றி துரைசாமி. அதை இப்போ வைரலாக அந்த வீடியோஸ் எல்லாம் பரவிட்டுருக்கு. அதிமுக முன்னாள் எம்எல்ஏவாக சென்னை முன்னாள் மேயர் உள்ளிட்ட பல பதவிகளை வகித்தவர் தான் நம் சைகை துரைசாமி. இவருடைய மகன் தான் நம்ம வெற்றி துரைசாமி.
இவர் வந்து மனிதநேய அறக்கட்டளை மூலமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சி மையம் வந்து நடத்திட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவரின் மகன் தான், அதாவது நம்ம சைகை துரைசாமியோட மகன் தான் வெற்றி துரைசாமி. அவர் வந்து இதை வந்து அறக்கட்டளை வந்து கவனித்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வனவழங்கு புகைப்பட ஆர்வலராகவும் இருந்து வந்தார். மேலும் இவர் வந்து சினிமாவில் அவர் மீது அதிக ஆர்வம் கொண்டவர் தான் நம்ம வெற்றி துரைசாமி. இவர் என்றாவது ஒரு நாள் என்ற படத்தின் மூலமாக இயக்குனராக மாறியவர் தான் நம் வெற்றி துரைசாமி. மேலும் சாகச பயணங்கள் சுற்றுலா செல்வதில் இவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது நம்ம வெற்றி துரைசாமிக்கு. நடிகர் அஜித்தரும் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இருவரும் அடிக்கடி சாகச பயணங்கள் மேற்கொள்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அஜித்துடன் இருக்கும் புகைப்படங்கள் அவர் வெளியிட்டிருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து வைரலாக எல்லா இடத்துலையும் எல்லா ரசிகராலும் பார்க்கப்படுது. மேலும் வெற்றியின் திருமணத்திற்கு அஜித் தனது மனைவி ஷாலினியுடன் சென்று வாழ்த்து தெரிவித்தாராமாம். இந்த நிலையில் புதிய படத்தில் படப்பிடிப்புக்காக இமாச்சல பிரதேசத்திற்கு லொகேஷன் பார்க்க சென்றதாக வெற்றி துரைசாமி கடந்த 4ஆம் தேதி இவர் பயணித்த கார் சட்லஸ் ஆற்றில் விபத்துக்குள்ளானது. கார் டிரைவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் வெற்றி துரைசாமி உதவியாளர் கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் வெற்றி துரைசாமி மாயமானதை தொடர்ந்து பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்பு வீரர்களும் கடந்த 8 நாளாக அவரை தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் வந்து வெற்றியின் உடல் வந்து மீட்கப்பட்டது. தொடர்ந்து தனி விமானம் மூலமாக நேற்று வந்து அவருடைய உடல் வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. சென்னையில் சிஐடி நகரில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடலுக்கு தமிழ்நாடு அரசு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வந்து இவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. மட்டுமல்லாமல் இவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு நடிகர் அஜித்தும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவரின் உடல் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு தகனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நடிகர் அஜித்துடன் பைக் ரைட் சென்ற போது வெற்றி துரைசாமி எடுத்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் ரொம்பவும் வைரலாக பரவிட்டுருக்கு. அது மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் ஒரு உச்சம் தொட்ட நடிகராக வலம் வருபவர் தான் நம்ம அஜித். சினிமாவில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததற்கு பின்னாடியும் அஜித் பட்ட கஷ்டங்கள், அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள், கேலி கிண்டல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் மனதில் ஏற்றிக்கொண்டு இன்று ஒட்டுமொத்த சினிமாவுக்காகவும் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் நம் அஜித். தற்போது அஜித் விடாமுயற்சி படத்தில் பிஸியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் சைதை அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி மறைவிற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி முதல் ஆளாக வந்து இறங்கியதாகவும் பல தகவல்கள் வெளியாயிருக்கு. இவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்களாம். அதுவும் நீண்ட நேரமாக வெற்றி துரைசாமி வீட்டிலேயே காத்திருந்து கூடவே அவரது மனைவி ஷாலினியும் வந்திருந்தாங்களாம். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே அழுகுரலுக்கு ஆழ்த்தியை சென்ற விஜயகாந்தின் மறைவுக்கு கூட அஜித் வெற்றி வர முடியாத சூழ்நிலையில் இருந்தாராமாம். ஆனால் அஜித் வந்து வெற்றி துரைசாமியின் மறைவிற்கு முதலாக வந்து காத்திருந்து அவருடைய உடலை பார்த்து அஞ்சலி செலுத்தியதாகவும் அதன் பின்னர் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதலாக பேசியதாகவும் சொல்கிறாங்க. அனைவரும் இது வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அஜித்துக்கும் துரைசாமிக்கும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு நம்ம இப்போ கேள்விப்படுறோம். ஆனால் இதற்கு முன்னாடி வந்து அஜித்துக்கு சொல்லிக்கொள்ளும்படி யாரும் நண்பர்கள் கிடையாது அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் இப்போ வந்து வெற்றி ஒரு சிறந்த நண்பராம். அதுவும் வெற்றியை சினிமாவில் அறிமுகப்படுத்தியது அஜித்திற்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 அல்லது 15 வருடங்களுக்கு முன்பாகவே அஜித்தை வைத்து ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று வெற்றி திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் வேறொரு காரணத்தினால் அது தள்ளி போய் கொண்டிருந்தது என்றும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த படம் சம்பந்தமாக அஜித்தும் வெற்றியும் பல நாட்கள் வந்து அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்வாங்களாம். அதிலிருந்தே இருவர்களும் 2 பேரும் நல்ல ஒரு நண்பர்களாக மாறிட்டாங்களாம். அது மட்டுமல்லாமல் அஜித்தின் பைக் ரேஸ், கார் ரேஸ்,
உறுப்பினராகவும் வெற்றி இருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.